ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் சீரீஸோட பார்ட் 4 வீடியோ. இந்த வீடியோவில் 100 சென்டென்சஸ் இருக்கு. இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னுடைய குரல் தெளிவாக கேட்கிறதா? கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி? கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி? எல்லாம் புரியுதா? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? இந்த பாடம் புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்? நான் மீண்டும் சொல்லட்டுமா? ஷால் ஐ ரிப்பீட்? ஷால் ஐ ரிப்பீட்? ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? இதுக்கு யார் பதில் சொல்றீங்க? Who can answer this? Who can answer this? பதில் சொல்ல முயற்சி பண்ணு. Try to answer. Try to answer. யூகித்து பதில் சொல்லாத, அதாவது கெஸ் பண்ணி பதில் சொல்லாத. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't guess. Don't guess. சரியா யோசி. Think properly. Think properly. உன்னுடைய நேரத்தை எடுத்துக்கோ. Take your time. Take your time. சரியான பதில சொல்லு. Give a correct answer. Give a correct answer. உன்னுடைய சொந்த சொற்களில் விளக்கு. Explain in your own words. Explain in your own words. பயமின்றி பேசு, அதாவது பயப்படாம பேசு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Speak without fear. Speak without fear. தவறுகளை பற்றி கவலைப்படாத. Don't worry about mistakes. Don't worry about mistakes. தவறுகள் இருந்தா பரவாயில்லை. Mistakes are okay. Mistakes are okay. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். Learn from mistakes. Learn from mistakes. மீண்டும் மீண்டும் முயற்சி செய். Try again and again. Try again and again. எளிதாக விற்றாத, எளிதாக கைவிடாத. Don't give up easily. Don't give up easily. தொடர்ந்து முயற்சி செய். Keep trying. Keep trying. உன்னால முடியும். You can do it. You can do it. உன்னை நீ நம்பு. Believe in yourself. Believe in yourself. எப்போதும் நம்பிக்கையோட இரு. Be confident always. Be confident always. கற்றலில் கவனம் செலுத்து, அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல கவனம் செலுத்து. ஃபோக்கஸா இரு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Focus on learning. Focus on learning. படிப்படியாக முன்னேறு, படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Improve step by step. Improve step by step. உனக்கு தெரியலனா கேளு. Ask if you don't know. Ask if you don't know. நம்ம இப்போ வரைக்கும் 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதுல எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கூச்சப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். Don't feel shy. Don't feel shy. எல்லாருமே தவறு செய்றாங்க. Everyone makes mistakes. Everyone makes mistakes. பயிற்சி உங்களை மேம்படுத்தும், அதாவது பிராக்டிஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Practice makes you better. Practice makes you better. புதிய விஷயங்களை கத்துக்கோ. Keep learning new thing. Keep learning new thing. பயிற்சியை நிறுத்தாத. Never stop practicing. Never stop practicing. அடுத்து, மெதுவா பேசு. Keep your voice low. Keep your voice low. சவுண்டை குறைச்சி பேசு, அதாவது உன்னோட குரலை அந்த குரலுடைய சவுண்டை குறைச்சிக்கோ. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Lower your voice. Lower your voice.
பேசுறதை இப்போது நிறுத்து. Stop talking now. Stop talking now. பலகையை நோக்கி நிற்கவும். அதாவது பிளாக் போர்டு இருக்குல்ல, அதை பார்த்து திரும்பி நில்லு. அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Face the board. Face the board. திரும்பு. Turn around. Turn around. இங்க பாரு. Look here. Look here. இங்க வா. Come here. Come here. திரும்பி போ. Go back. Go back. முன்புறம் உட்காரு. Sit in front. Sit in front. பின்புறம் உட்காரு. அதாவது பின்னாடி போய் உட்காரு. Sit at the back. Sit at the back. அடுத்த இடத்துக்கு நகரு. Move to the next seat. Move to the next seat. உன்னுடைய இடத்தை மாற்று. Change your place. Change your place. அலைந்து திரியாத. கிளாஸ்ல அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? Don't move around. Don't move around. உன்னோட இடத்துல இரு. Stay in your place. Stay in your place. அமைதியா உட்காரு. Sit quietly. Sit quietly. மத்தவங்கள தொந்தரவு செய்யாத. Don't disturb other. Don't disturb other. உன்னோட கையை கட்டுப்படுத்து. Keep your hands to yourself. Keep your hands to yourself. மத்தவங்கள தொடாத. பிறரை தொடாதே. அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't touch others. Don't touch others. பேசுறதுக்கு முன்னாடி கையை உயர்த்து. Raise your hand before speaking. Raise your hand before speaking. அனுமதிக்காக காத்திரு. Wait for permission. Wait for permission. வழிமுறைகளை கவனமா பின்பற்று. Follow instructions. Follow instructions. வழிமுறைகளை புறக்கணிக்காதே. அதாவது ரூல்ஸை வந்து புறக்கணிக்காத. அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't ignore instructions. Don't ignore instructions. ஒழுங்கா இரு. ஒழுக்கமா இரு. Be disciplined. Be disciplined. ஒழுங்கை பராமரி. அதாவது ஆர்டர்ஸை மெயின்டைன் பண்ணு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Maintain order. Maintain order. உன்னோட நடத்தையை கட்டுப்படுத்து. Control your behavior. அதாவது உன்னோட பிஹேவியரை கட்டுப்படுத்து. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா Control your behavior. வகுப்பின் விதிகளை மதி. Respect classroom rules. Respect classroom rules. Next, அமைதியாக இரு. Stay calm. Stay calm. பொறுமையா இரு. Be patient. Be patient. வழிமுறைகளை கேளு. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேளு. Listen to instructions. Listen to instructions. பொறுப்புடன் நடந்து கொள். Act responsibility. Act responsibility. நாம் இது வரைக்கும் 60 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 40 சென்டென்சஸ் தான் இருக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னுடைய விளக்கத்தை தொடரு. Start your presentation. Start your presentation. உன்னுடைய தலைப்பை பற்றி பேசு. Speak about your topic. Speak about your topic. தெளிவா விளக்கு. தெளிவா சொல்லு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Explain clearly. Explain clearly. உதாரணங்கள் கொடு. Give examples. Give examples. எளிய வார்த்தைகளை பயன்படுத்து. Use simple words. Use simple words. அதை சுவாரஸ்யமாக ஆக்கு. Make it interesting. Make it interesting. முழுசா வாசிக்காத. அதை முழுவதுமாக வாசிக்காத. Don't read fully. Don't read fully. பார்வையாளர்களை பார். அதாவது ஆடியன்ஸை பாரு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Look at the audience. Look at the audience. நம்பிக்கையோட பேசு. Speak confidently. Speak confidently. பதட்டப்படாத.
Don't be nervous. Don't be nervous. ஆழமா சுவாசி. Take a deep breath. Take a deep breath. மெதுவாகவும் தெளிவாகவும் பேசு. Speak slowly and clearly. Speak slowly and clearly. உடல் மொழியை பயன்படுத்து, அதாவது பாடி லாங்குவேஜை பயன்படுத்து. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூஸ் பாடி லாங்குவேஜ். யூஸ் பாடி லாங்குவேஜ். கண் தொடர்பு வைத்திரு, ஐ கான்டாக்ட் வை அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மெயின்டைன் ஐ கான்டாக்ட். மெயின்டைன் ஐ கான்டாக்ட். உன்னுடைய விளக்கத்தை முடி. உன்னுடைய விளக்கத்தை முடி. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? End your presentation. End your presentation. நன்றி சொல்லு. Say thank you. Say thank you. கருத்து கேளு. Ask your feedback. Ask your feedback. ஆலோசனைகளை ஏற்றுக்கொள். Accept suggestions. Accept suggestions. அடுத்த முறை இம்ப்ரூவ் பண்ணு. அடுத்த முறை இதை மேம்படுத்து. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Improve next time. Improve next time. தொடர்ந்து பயிற்சி செய். Keep practicing. Keep practicing. Next, நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். You are doing great. You are doing great. தொடர்ந்து செல். Keep going. Keep going. நம்பிக்கையை இழக்காதே. Don't lose hope. Don't lose hope. நேர்மறையாக இரு. Stay positive. Stay positive. உன்னுடைய திறமையை நம்பு. Believe in your abilities. Believe in your abilities. நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். You can improve. நீ இன்னும் மேம்படலாம். நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You can improve. கடின உழைப்பு பலன் தரும். Hard work pays off. Hard work pays off. பயிற்சியால் வெற்றி கிடைக்கும். Success comes with practice. பயிற்சி செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Success comes with practice. உன்னால முடிஞ்ச வர முயற்சி செய். Try your best. Try your best. ஒருபோதும் கைவிடாதே. Never give up. Never give up. இன்னும் 10 sentences தான் இருக்கு. Next sentence. தினமும் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். Learn something new daily. Learn something new daily. உங்கள் இலக்கை நினைவில் வைத்திருங்கள். Keep your goal in mind. Keep your goal in mind. கவனம் செலுத்து. Stay focused. Stay focused. உன்னை மற்றவருடன் ஒப்பிடாதே. Don't compare yourself with others. Don't compare yourself with others. உன்னை பற்றி பெருமைப்படு. Be proud of yourself. Be proud of yourself. உன்னுடைய வெற்றியை கொண்டாடு. Celebrate your success. Celebrate your success. தோல்வியில் இருந்து கற்றுக்கொள். Learn from failure. Learn from failure. ஊக்கமாக இரு. Stay motivated. Stay motivated. தினமும் இம்ப்ரூவ் ஆகு. தினமும் மேம்படு. Keep improving daily. Keep improving daily. நீ உன் இலக்கை அடைவாய். You will achieve your goal. You will achieve your goal. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 100 sentences பார்த்திருக்கோம். இதுல எது நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்றதையும், எந்த சென்டென்ஸ் நீங்க அடிக்கடி பயன்படுத்துவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதுல இன்னும் இதே மாதிரி 300 இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பார்ட் 3 வீடியோஸ் ஃபுல்லும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.
என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.